மே மாதம் ஒரு விழா நடக்கும். அந்த விழாவில் மீண்டும் இவரை இப்பொழுது விழித்தது போலவே மாண்புமிகு முதல்வரே என்று அழைக்கப் போகிறேன் என்ற எதிர்பார்ப்புடன் தான் இந்த கூட்டத்திற்கே வந்திருக்கிறேன். மத நல்லிணக்க முற்போக்கு கூட்டணி என்கிறோம். முற்போக்கை தவிர வேற வழி இல்லை. பிற்போக்கு ஒரு சாய்ஸாக இருக்கவே முடியாது. அதுதான் இந்த ஆல்டர்னேட் சாய்ஸ். அது எங்களுக்கு வேண்டாம் என்று முடிவெடுத்தவர்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறோம். என் தொண்டர்களுக்கும் முழு வெற்றிக்கான உழைப்பை கொடுக்க வேண்டும் என்பதை அன்பு கட்டளையாகவும் சிலருக்கு ஆணையாகவும் பிறப்பித்துவிட்டு இங்கே வந்திருக்கிறேன். இங்கே இந்தியாவில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த அரசியல் சூழலில் நாமெல்லாம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை தான் அதிகாரத்தின் அடையாளம் என்று நினைத்து கொண்டிருந்தோம். தமிழகமே அதுவாக மாறிவிட்டது. இப்பொழுது நாம் எதிர்க்க வேண்டிய சக்திகள் என்ன என்பதை நான் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை உங்களுக்கு. அதை முழுமையாக எதிர்க்க வேண்டிய கடமையை நான் செய்ய போகிறேன். நீங்களும் செய்வீர்கள் என்று நிச்சயமாக நம்புகிறேன். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க இந்தியா. வணக்கம்.